ஹலோ விவாஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நம்ம வந்திருக்கோங்க. காலையில் ராயல் கார் அசசரிஸில் இன்னைக்கு நிறைய வண்டிக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. பார்க்க இப்போ ஒரு டஸ்டர் இருக்கு. இந்த டஸ்டரில் என்னென்ன வேலை பார்க்க போகிறாங்க அப்படின்ட்டுலாம். மஹேந்திரா எக்ஸ்யூவி 3XO ஒன்று வந்திருக்கு, அதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. டாடா நேனோ கார் ஒன்று வந்திருக்கு, மாருதி அல்டோ வந்திருக்கு. ஸோ அது போக ஒரு சுசுகி டூர் ஒன்று வந்திருக்கு. ஸோ இத்தனை வண்டிக்கு இங்கே வேலை நடக்குது இப்போ. இது போக ஏற்கனவே காலையிலையும் ஒரு 2 வண்டி முடிஞ்சு போயிருச்சான். ஸோ இங்கே என்னென்ன வண்டிக்கு என்னென்ன வேலை நடக்குது, என்னென்ன பார்க்கலான்னு இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ, ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராயல் கார் அசசரிஸ். ஹலோ விவாஸ், இது அல்டோ K10ல வண்டியோட வந்த செட்டு இதுதான். இதை இப்போ மாற்றி ஆண்ட்ராய்டு மாட்டிருக்காங்க. அந்த ஆண்ட்ராய்டு எப்படி ஒர்க் பண்ணுது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். அல்டோ K10ல இந்த ஆட்டோ கிராக் T35 சூப்பர் குயிக் மாடல் தான் மாட்டிருக்காங்க. 4GB 64GB. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மாடலில் நீங்கள் ராயல் கார் அசசரிஸ்க்கு வாங்க. இப்போ செட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஆட்டோ கிராங்க் ஆண்ட்ராய்டு 9 inches ஆண்ட்ராய்டு. மெயின் மெனு தான் இருக்குது. ஸோ இப்போ பார்க்கலாம் மெனு என்னன்னு பார்த்து இது பண்ணலாம். நம்ம நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பார்க்கலாம். இப்போ யூடியூப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. யூடியூப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் இருக்குது. மேப் இருக்குது, ரேடியோ இருக்குது, மியூசிக், வீடியோ, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். க்ரோம் இருக்குது, ப்ளே ஸ்டோர் இருக்குது, ஃபைல் மேனேஜர் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். மேப் அப்படியே லைவாக பார்த்துட்டு போகலாம். என்ன ஃபோனில் நீங்கள் ஹாட்ஸ்பாட் போட்டு கனெக்ட் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா க்ளீனாக இருக்கும் அது வாட்டுக்கு. இது போக டிஎஸ்பி வேறு இருக்குது, பார்க்கலாம். அந்த நீங்கள் ஈக்குவலைசர், டிஎஸ்பி, பேலன்சிங் இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை நம்ம ஒவ்வொன்றா உட்காந்து வெரிஃபை பண்ணலாம். உங்களுக்கு இந்தமாரி ஆண்ட்ராய்டு சிஸ்டம் மாற்றணும் உங்கள் காரில் அப்படின்னா நீங்கள் உடனே ராயல் கார் அசசரிஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் வருது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. மாருதி சுசுகி அல்டோவில் இதை மாட்டிருக்கோம். இப்போது ஆட்டோ கிராங்க் பிராண்ட்லேருந்து ஒரு 9 inches ஆண்ட்ராய்டு. ஸோ நீங்களும் உங்கள் எந்த காராக இருந்தாலும் சரி, எந்த மாடலாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து கால் பண்ணி கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான ஃப்ரேம்ஸ்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணி பக்காவாக மாட்டி கொடுத்துருவாங்க. நீங்களும் நல்ல ஒரு ஒயிட் ஸ்க்ரீனில் லைவாக எல்லா மேப்போ, பாட்டோ, வீடியோவோ எதுனாலும் நீங்கள் பாட்டு என்ஜாய் பண்ணிட்டு உங்கள் ட்ராவலை ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுக்கலாம். இது அந்த ஆட்டோ கிராங்க் ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தோட இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. நீங்கள் பாஸ்போர்ட் கூட பார்த்துக்கலாம். அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் ராயல் கார் அசசரிஸில் வாங்கிக்கலாம். இப்போ இந்த நேனோ எக்ஸ்டி கார் ஒன்று வந்திருக்கு. அதுக்கு ஸ்பீக்கர் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஜிசோனிக்கில் GS 1636 மாடல் உள்ளது. 360 watts அவுட்புட் கொடுக்குது. 16 cm உள்ளது. இது ஒரு கோஆக்சியல் மாடல் ஸ்பீக்கரு. இது நேனோ காரில் இப்போ மாட்டுறாங்க. மாட்ட விட்டு அவுட்புட் எப்படி இருக்குது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். இந்த டாடா நேனோ எக்ஸ்டி மாடல் வண்டிக்கு ஸ்பீக்கர் சேஞ்ச் பண்ணுறாங்க ஜிசோனிக்கில். அது எப்படி ஆகுதுங்கிறத பார்க்கலாம். பாக்ஸ்லேருந்து ஸ்பீக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்பீக்கர் அவுட்டர் மெஷ் கவரை ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கோஆக்சியல் ஸ்பீக்கர் ஜிசோனிக்லேருந்து. டாடா நேனோ காரில் உள்ள பார்சல் ட்ரேயில் இந்த 2 ஸ்பீக்கரும் மாட்டுறாங்க. இப்போ ஃபிக்ஸ் பண்ண வரும். குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த டாடா நேனோக்கு உண்டான அந்த பார்சல் ட்ரேயில் ஜிசோனிக் ஸ்பீக்கர்ஸ் 2 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே எடுத்துக்கொண்டு கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதான். அந்த டாடா நேனோ ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பாருங்க எப்படி இருக்கு.
விவாஸ் இன்னொரு டூரஸ் வண்டி வந்திருக்கு. இதுக்கு ஜிபிஆர்எஸ் மாட்டணுங்கிறதுக்காண்டி வந்திருக்கு. இந்த பாருங்க, இந்த ஜிபிஆர்எஸ் தான் மாட்ட போறாங்க. லெட்ஸ் ட்ராக் அப்படிங்கிற பிராண்ட்ல உள்ளது. இதான் அந்த ஜிபிஆர்எஸ். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு வண்டி எங்கே போகுது எங்கே வருது எல்லாம் ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணிக்கலாம் லைவாக. இது மாட்ட விட்டு எப்படி இருக்குது, எதுவும் லைவில் எப்படி இருக்குது, எப்படி ட்ராக் பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கலாம். இதேமாரி ஜிபிஆர்எஸ் இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் அசசரிஸ் ராயல் கார் அசசரிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வண்டிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல் கேட்ஜெட்ஸ் மாட்டணும், இல்லை அசசரிஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, டீட்டெயில்ஸ் கேளுங்க. ராயல் கார் அசசரிஸ்க்கு நேரடியாக விசிட் பண்ணுங்கள். நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸை நீங்கள் உங்கள் காரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டூரஸ் வண்டியில் அந்த ஜிபிஎஸ் அதை மாட்டுறாங்க. இது எப்படின்னா, அவங்க இக்னிஷன் ஆன் பண்ணவும் இதை சுவிட்ச் ஆன் ஆயிரும். வண்டி எங்கே போதோ அது அப்படியே உங்களுக்கு விசிபிளாக ஸ்க்ரீனில் தெரியும். மொபைலில் இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை ஆன் பண்ணிங்கன்னா அந்த வண்டி எங்கே இருக்குது, எங்கே போகுது, என்ன ஸ்பீடில் போகுது, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களே பார்க்கலாம். இந்த ஜிபிஎஸ் தான் இந்த வண்டியில் மாட்டுறாங்க. ஸோ மாட்டை விட்டு அது ஆப் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி காட்டுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டிஸ்பிளேல காட்டுறேன். நிறைய வண்டி வேலைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ 1 by 1 முடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணுறாங்க. ராயல் கார் அசசரிஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஜிபிஎஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைட்டு, க்ரீன் கலர் லைட் ரெண்டும் பிளிங்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து சிக்னல் கிடச்சி எல்லாம் பக்காவாயிரும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபோனில் ஆப்பில் டவுன்லோட் பண்ணுவோம், எப்படி டிஸ்பிளேல இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் உங்களுக்கு பிளிங்க் ஆகிறத. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜிபிஎஸ் எல்லாம் கனெக்ஷன்லாம் ஓகே ஆயிடுச்சு. இந்த ட்ராக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஒரு சிம் கார்டு போடணும். ஏன்னா அந்த சிம் கார்ட்லேருந்து வர்ற சிக்னல் தான் உங்கள் ஃபோனுக்கு கனெக்ட் ஆகும், நெட்டு. ஸோ சிம் கார்டு இன்சர்ட் பண்ணியிருக்கு. ஸோ எப்படி கனெக்ட் ஆகுது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அது காரில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோனில் லெட்ஸ் ட்ராக் அப்படிங்கிற ஆப் டவுன்லோட் பண்ணிட்டாங்க. இப்போ அதை பாருங்கள் எப்படி டச் பண்ணுறாங்க, லோட் ஆகுது லெட்ஸ் ட்ராக்குன்னு. லைவாக பார்க்கலாம். இப்போ ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா வண்டி நம்பர் வந்துருச்சு பாருங்கள். வண்டி நம்பர் வந்துச்சு, பார்க்குடு அப்படின்னு வருது. அந்த பார்க்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு மேப்பில் அது எங்கே இருக்குது, பார்க் ஆகிருக்கா, ரன்னிங்கில் இருக்கா, எந்த இடத்துல இருக்குன்னு டைரக்ஷனில் வந்துடும். நெட்டு கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால அந்த மேப்பு தெரியல. வர விட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த கார் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் இருக்குது தெரியுது, பார்க்குடுன்னு இருக்குது. மேப்பில் காட்டுறோம், வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த மேப்பில் இந்த கார் எங்கே நிற்கிங்கிறத காட்டுது. லொக்கேஷன் க்ளீனாக காட்டுது இப்போ. ஸோ இது ரன்னிங்கில் இருந்ததுன்னா இது எங்கே போயிட்டுருக்கு என்னங்கிறத லைவில் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இதான் அந்த ஜிபிஎஸ். இந்தமாரி ஜிபிஎஸ் உங்கள் காருக்கும் மாட்டணும், நீங்கள் ட்ராக் பண்ணணும் உங்கள் காரு எங்கே போயிட்டுருக்கு எங்கே வந்துகிட்டு இருக்குங்கிறத அப்படின்னா ராயல் கார் அசசரிஸ் வாங்க. பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட் ப்ராடக்டாக பண்ணி தராங்க. இல்லை நம்பரை கால் பண்ணி கீழே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் என்னென்ன வேணும், இதில் வேறு மாடல்ஸ் இருக்கா என்னங்கிறத கேட்டுக்கோங்க. பாருங்கள், இன்ஜின் ஆன் பண்ணோன்னே இன்ஜின் ஸ்டார்டட்னு வந்துருச்சு. இப்போ தான் அவர் இன்ஜின் ஆன் பண்ணார், இன்ஜின் ஸ்டார்டட்னு வந்துருச்சு. ஸோ காரில் என்ன நடந்தாலும் அது அங்கே டிஸ்பிளே வந்துடும். ஸோ இதேமாரி நீங்களும் உங்கள் வண்டிக்கு மாட்டணும்னா ராயல் கார் அசசரிஸை இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள்.